வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் tkTKLtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வடிவேலோட ஒரு ஜோக் பார்த்துருப்பீங்க. அதாவது கர்மம் இந்த மார்கழி மாசம் வந்துச்சுன்னாவே சொரிஞ்சு சொரிஞ்சு தோலெல்லாம் ஒரு சொறி சரங்கு வந்த மாதிரி ஆயிடும், புண்ணும் வந்துடும் அந்த இடத்துல அப்படின்னு ஒரு நல்ல ஜோக் இருக்குது. அதை பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இது ரொம்ப காமனான ஒரு இஷ்யூ தான். அது யாராக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த வின்டர் சீசன் வந்துச்சுன்னாவே ஸ்கின் எல்லாம் சொரிஞ்சு, அதாவது குளிச்சுட்டு சோப் போட்டு வந்தாலும் வெள்ளையா சொறி ரொம்ப அந்த இடத்துல பிக்கும், அதிகமாக பிக்கும். அதை பிச்சு நம்ம சொரிய சொரிய அந்த இடத்துல புண்ணே வந்துடும். நிறைய ஸ்கின்ல இஷ்யூஸ் வரும். இது இந்த வின்டர் சீசன் ஸ்கின் டேமேஜ்னு சொல்லுவோம். இந்த வின்டர் சீசன் வந்துச்சுனாவே இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். இதுக்குண்டான காரணம் மற்றும் இதற்குண்டான இயற்கை தீர்வுகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஆகும். ஏன்னா ஸ்கின் அப்படிங்கிறது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன், மிகப்பெரிய ஆர்கன். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகளே ஸ்கின் தான் ஒரு பெரிய ஆர்கன். இதை ரொம்ப அட்ராக்டிவா ஒரு நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஸ்கின் அழகா இருந்தா தான் உங்களுக்கு ஒரு நல்ல அப்பியரன்ஸ் கிடைக்கும். நல்ல அப்பியரன்ஸ் கிடைச்சா தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமா இருக்கும். நீங்க எங்க போனாலும் அதிகமான கான்ஃபிடென்ட் லெவல்ல போனப்ப நீங்க அந்த போற காரியத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய முடியும். அதனால ஸ்கின்னை அழகா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இந்த வின்டர் சீசனில் இந்த ஸ்கின் ஏன் டேமேஜ் ஆகுது, எதுக்குனால ஸ்கின் இஷ்யூஸ் வருது அப்படிங்கிற காரணத்தை பார்த்தீங்கன்னா, லோ டெம்பரேச்சர் இருக்கும்போது அதில் ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மியாகிடும். அந்த ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது ஈரப்பதமாகும். ஈரப்பதம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால காற்று ரொம்ப ட்ரை ஏர் ஆகிடும். இந்த ட்ரை ஆகும். இந்த கோல்டு விண்டு நம்மளுடைய உடலில் படம் பொழுது நம்ம உடல் ட்ரை ஸ்கின்னாக, நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த தோல் ஒரு ட்ரை ஸ்கின்னாக மாறிடும். ட்ரைனஸ் ஸ்கின்ல அதிகமாகிறதுனால நம்மளுக்கு இந்த ஸ்கின்ல ஏகப்பட்ட இஷ்யூஸ் பிரச்சனைகள் வரும். அதே போலதான் நம்ம இன்டோர், அதாவது நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா இன்டோர்ல ஹீட்டா இருக்கும். வெளியில இருக்கக்கூடிய அந்த வின்டர் சீசன்ல வரக்கூடிய காற்று ரொம்ப கோல்டு பிரீஸா வரும். இது ரெண்டும் சேரும் பொழுது நம்ம ஸ்கின்னுக்கு மிகப்பெரிய இஷ்யூஸ், மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸிமா என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்கின் பிரச்சனையும் சொரியாசிஸ் அப்படிங்கிற பிரச்சனையை நம்ம கவனிக்காம விட்டா இதனால வருவதற்கு பல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்கின் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம சில வழிமுறைகளை இப்போ பார்க்கலாம். ஸோ முதல் வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை கிளீன் பண்ணணும். இந்த கிளீன்சிங் ஏஜென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையை மில்க், அதாவது பாலுக்கு அதிக அளவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அந்த லாக்டிக் ஆசிட் நம்ம ஸ்கின்னை கிளீன்சிங் பண்ணுறதுக்கு சிறந்த முறையில் உதவுகிறது. அதனால நீங்க வெறும் பாலையாவது யூஸ் பண்ணலாம், அல்லது நீங்க இந்த பால் கலந்த கிரீம்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணணும்னா, நீங்க பாலை, சாதாரண பால் இருந்தா கூட அந்த பாலை எடுத்துட்டு ஒரு ஸ்பாஞ்சில் டச் பண்ணிட்டு நைட்ல எல்லாம் நீங்க நல்ல ஸ்கின் முழுவதும் எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த வெடிப்புகள் இருக்குது, அங்கெல்லாம் ப்ளீடிங் இருக்குது, எங்கெல்லாம் அந்த கிராக் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு அப்ளை பண்ணிட்டு காலையில் அப்படியே ஓவர் நைட் விட்டுட்டு கூட நீங்க காலையில ஒரு லூக்வார்ம் வாட்டர்ல கிளீன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா பெட்டர் ஆகும். நல்ல கிளீன்சிங் கிடைக்கும் உங்களுக்கு. பால் கூட நீங்க கடலை மாவும் சேர்த்துட்டு ரெண்டையுமே கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க எங்கெல்லாம் நல்ல ஸ்கின் உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த டேமேஜ் ப்ராப்ளம் இருக்குதோ அல்லது முகத்திலே நீங்க அப்ளை பண்ணிட்டு கிளீன் பண்ணீங்கன்னாவே உங்க முகம் பார்ப்பதற்கே ஒரு க்ளோ, அதாவது ஒரு பளிச்சு அப்படின்ட்டு இருக்கும். அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போலியேட் த ஸ்கின். அதாவது எக்ஸ்போலியேட் அப்படிங்கிறது தோல் உரித்தல். இந்த வின்டர் சீசன்ல தோள்கள் உறிஞ்சிட்டே வரும். ஒரு மெல்லிய தோல் மாதிரி இருக்கும் மூக்கில் ஆகட்டும் அல்லது நம்ம கால்களையாகட்டும். இதை நம்ம ஸ்கர்ப் பண்ணி எடுக்கணும். அதாவது அதை நம்ம வெறிச்சு அப்படி மெதுவாக எடுக்கணும். அதை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் இந்த ப்ராசஸை நீங்கள் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தோல் உரித்தலை நீங்கள் செஞ்சுக்கலாம். இது எப்படின்னா, நம்ம வீட்லேயே நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இந்த ஸ்கர்ப், இந்த தோலை உரிக்கிறதுக்கு உண்டான ஒரு பொருளை நம்மளே தயாரிச்சுக்கலாம். இதை சிம்பிள் தான். இல்லை எளிமையான முறையில் நீங்கள் வீட்டிலேயே செய்யணும்னா ஓட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஓட்ஸை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா மாவு மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் தேன் எடுத்து அதில் சூடு பண்ணி இதை கலந்துட்டீங்கன்னாவே போதும், ஒரு நல்ல பேஸ்ட் கிடைக்கும். இந்த ஓட்ஸ் அண்ட் ஹனி பேஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சுட்டு அதை வாட்டரில் க்ளீன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுடைய இதில் இருக்கக்கூடிய அந்த தோல்கள்லாம் உறிஞ்சிட்டு வந்துடும். அதே மாதிரி தான் இதுக்கு நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். பேக்கிங் சோடா யூஸ் பண்ணலாம், சுகர் யூஸ் பண்ணலாம், அதே ஆல்மண்ட்ஸ்,
பாதாம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆல்மண்ட்ஸை வந்து மாவு மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஒரு சிறந்த வழி நான் பார்த்த மட்டும் சுகர். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை சர்க்கரையை எடுத்து நம்ம மாவு மாதிரி கிரைண்ட் பண்ணிட்டு நல்ல ஃபைன் சாப்பிட்டு நல்ல ஃபைனாக வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆனோன்னா இதை வச்சு நம்ம ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு மசாஜ் மாதிரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 30 நிமிடம் கழித்து வாட்டர்ல வந்து கிளீன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எது வந்து சுலபமா தெரியுதோ அந்த முறையில இந்த தோல் உரித்தலை வந்து நீங்க செஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மசாஜ் சாதாரணமாக வந்து நம்ம ஸ்கின்னுக்கு செய்யக்கூடிய மசாஜ் தான். இதுக்கு நீங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ சுத்தமான கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், அல்லது ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், அல்லது ரோஸ் ஆயில் யூஸ் பண்ணலாம், ஆலோவேரா ஜெல்லை வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தமான எங்கெல்லாம் போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணலாம். ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து அந்த ஸ்கின் இஷ்யூஸ் இருக்குதோ அந்த இடத்துல நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டு இதே மாதிரி தான் வந்து லூக் வார்ம் வாட்டரில் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு வரலாம். இதை ரெகுலராக தினசரி செய்யலாம். அடுத்த ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா யூசிங் த மாய்ஸ்சர். இந்த கோல்டு சீசனில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு மாய்ஸ்சர் வந்துட்டு நீங்கள் வெளியில் கிடைக்கக்கூடிய ட்ரை ஸ்கின்னுக்கு கிடைக்கக்கூடிய மாய்ஸ்சரை வாங்கி நீங்கள் வச்சுக்கணும். இதை ரெகுலராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். அதில் ஒரு தோல் உரித்தலை எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம்லலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாய்ஸ்சரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுதான் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல கண்டிஷனர் கொடுக்கக்கூடியதாகும். இதை வந்து ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரணும். இல்லை சுத்தமான கோகோனட் ஆயில் போதும். உங்களுக்கு நல்ல ஆயில் இருந்து குளிச்சு முடிச்சோடனே வந்து அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னாலும் ஒரு சிறந்த மாய்ஸ்சரை வந்து அடுத்த ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டிங் மாஸ்க். இந்த மாஸ்க் வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாஸ்க் வந்து இதே மாதிரி தான் கடையிலையும் கிடைக்கும். நிறைய விதவிதமான மாஸ்க் வந்துட்டு ஸ்ட்ராபெரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வந்துட்டு மாஸ்க் கிடைக்கும். உங்களுக்கு ஹைட்ரேட்டிங் மாஸ்க்குன்னு கேட்டிங்கன்னாவும் கிடைக்கும். அல்லது வீட்டில் ஒரு எளிய முறையிலேயே வந்து நீங்களே செஞ்சு இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பழுத்த பனானா, அதாவது நல்ல பழுத்த வாழைப்பழம், ஒரு பனானாவை எடுத்துக்கங்க, நல்லா மேஷ் பண்ணிக்கிங்க. மேஷ் பண்ணிவிட்டு அது ஸ்பூன் ஹனி மற்றும் வந்து 2 ஸ்பூன் வந்து கர்ட் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வந்து ஆல்மண்ட் ஆயில் கிடைக்கும் கடையில், அதையும் வாங்கி இதில் வந்து ஒரு 10 ட்ராப் வந்து அதில் போட்டுங்க. ஆல்மண்ட் ஆயில் கிடைக்காட்டி நீங்கள் சுத்தமான கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரு பனானா மேஷ் பண்ணிங்க. நல்ல பனானாவை மேஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹனி, கர்ட் மற்றும் வந்து ஆல்மண்ட் ஆயில் இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு பவுலில் வந்து நல்லா சுத்தமாக வந்து நல்லா கலக்கிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் மாஸ்க் மாதிரி, அதாவது நீங்கள் போட்டுட்டு உங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்கின்ல இஷ்யூஸ் இருக்குதோ முக்கியமாக வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் தான். இதுலலாம் இந்த மாஸ்க்கை போட்டுட்டு நீங்கள் ஒரு 30 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா போதும். அப்படி ட்ரை ஆயிரும். நல்லா ட்ரை, எந்த அளவுக்கு ட்ரை ஆகுதோ ஒரு 30 மினிட்ஸ் அல்லது 45 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா கூட நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனோடனே மெதுவாக அதை எடுத்தீங்கன்னா கூட அந்த மாஸ்க் அப்படியே வந்து அந்த பனானா மாஸ்க் வந்து வெளியில் வந்துடும். இந்த எடுத்துட்டு வாட்டரில் வந்துட்டு நீங்கள் ஃபேஸை வந்து கழுவிட்டு வரலாம். நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். இந்த வின்டர் சீசனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஸ்கின் இஷ்யூஸ்லேருந்து ரொம்ப சுலபமாக வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். நீங்கள் கடைபிடிக்கும் போது வந்து உங்களுடைய ட்ரை ஸ்கின் இயற்கையாகவே வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல ஸ்கின்னாக வந்து மாறிடும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுங்க. ரொம்ப ஹாப்பியாக இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இதன் மூலமாக நிறைய பலன்கள் கிடைக்கட்டும். ஏன்னா இந்த கோல்டு சீசனில் இந்த இஷ்யூ வந்து காமனாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியதான். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே.